Hi friends, welcome to Lavanya's Home Cooking. நீங்க first time நம்ம வீடியோ பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell பட்டனை press பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நல்ல கார சாரமான ஒரு சூப்பரான நண்டு கிரேவி எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். வாங்க இந்த நண்டு கிரேவியை எப்படி ரொம்ப டேஸ்டா பண்ணலாம்ங்கறது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி இலைகள், பச்சை மிளகாய், 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், பூண்டு தேவையான அளவு. முதல்ல நண்டு கிரேவி செய்யறதுக்கு நம்ம நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நண்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம நண்டு கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ண 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 5-6 காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து தக்காளி நல்லா மசிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்து மசாலா எல்லாமே நண்டு கூட சேர்ற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், நம்ம அரைச்சி எடுத்த மசாலா தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு நண்டு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துல நண்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இதை இறக்கிடலாம். சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது இந்த நண்டு கிரேவி ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நண்டு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்லா காரசாரமாக சூப்பரான டேஸ்ட்டில் நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.